வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க. இதில நம்ம 6 மாசத்துல 5 கிராம் தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம பணத்த என்ன மெத்தட்ல எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பொதுவா கோல்டு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது எல்லா கிளாஸ் பீப்புளும், அதாவது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். ஏன்னா கோல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கம்மியான பணம் இருந்தாலும், அதில நமக்கான கோல்ட வந்து நம்ம வாங்க முடியும். மத்த எந்த ஒரு அசெட் நம்ம வாங்கணும்னாலும் அதிகப்படியான பணம் நமக்கு தேவை. அதுக்காக கடன் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் கோல்ட பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட ஒரு ரூ. 500 ரூ. 1000 இருக்கு அப்படின்னா கூட, அதுக்கு ஏத்த மாதிரி தங்கத்த நமக்கு வாங்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட வேல்யூ எப்பவுமே ஏறிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துக்கு நிகரா நமக்கு வந்து தங்கத்தோட விலை உயர்ந்துட்டே வரும். அதனால நமக்கு லாஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். நம்ம அந்த ஷேர் மார்க்கெட்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. பட் தங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நகைச்சீட்டு போட்டோ இல்லைன்னா தங்கம் காயினாவோ வாங்கி நம்ம ஈஸியாக சேமிக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் சேமிக்கல அப்படின்றவங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல அப்படின்றவங்க, அட்லீஸ்ட் தங்கத்துலேயாவது கொஞ்சமாவது உங்கள் பணத்தை சேமிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களோட ஃப்யூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான். இதில் நம்மளோட கோலாக என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6 மாதத்தில் 5 கிராம் தங்கம் வாங்குறதுக்காக நம்ம சேமிக்கிறது தான் நம்மளோட கோலு. ஸோ இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சு கோல்டு வாங்குறது. ஸோ ஏதாவது ஒரு சேவிங் பிளானை சூஸ் பண்ணி நீங்கள் பணத்தை சேமித்து அதை கோல்டாக வாங்கினீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல சேவ் பண்ண போகிற பணம் டெய்லி சேவிங் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டைம் கோல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஷார்ட் டைம் கோல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸ். இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட இன்கம்லேருந்து ஒரு பார்ட்டை சேவ் பண்ணி அது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்காக எடுத்து வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ 6 மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் சேவிங்ஸ் பண்ணுறோம். அதாவது உங்களோட இன்கமில் டிஃபால்ட்டாக வந்து ஒரு சேவிங்ஸ் வந்து ஃபிக்ஸட் சேவிங்ஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கான ஒரு சேவிங்ஸாக இருக்கணும். பட் இந்த மாதிரி ஷார்ட் டைமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸ், அதாவது நீங்கள் டெய்லி செய்கிற செலவுகளில் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தி அதுலேருந்து சேமிக்கிற பணத்தில் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட தேவையில்லாத செலவுகளும் குறையும், நம்மளோட சேவிங்ஸும் வந்து அதிகமாகும். அண்ட் இந்த மாதிரி நம்ம 6 மாதத்தில் 5 கிராம் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கோல்டோட ரேட் என்ன, நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அப்போ தான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி 28 அக்டோபர் 2023. இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 5770. இது வந்து வெறும் கோல்டோட ரேட் மட்டும். நம்ம காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கடையை பொறுத்து 1%லேருந்து 2% மேக்ஸிமம் வரைக்கும் வேஸ்டேஜ் போடுவாங்க. அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு 3% ஆகும். ஸோ ஓவராலாக சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 6100 வரைக்கும் ஆகும். 1 கிராம் கோல்டு வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப, அதாவது இன்றைக்கி தேதிக்கு வாங்கணும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 6000லேருந்து ரூ. 6100 வரைக்கும் ஆகும். ஸோ நம்மளோட கோல் வந்து 5 கிராம். அப்போ 5 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த ரேட் படி போட்டோன்னா ரூ. 6100 ஒரு கிராமு. ஸோ 5 கிராம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பணம் ரூ. 30,500 தேவைப்படுது. ஸோ இந்த பணத்தை தான் நம்ம வந்து 6 மாதத்தில் சேமிக்கணும். அண்ட் 6 மாதம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறது கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை ஏறும் இறங்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஸோ நம்ம 6 மாதம் அப்படிங்கிறப்ப அந்த டைமில் கோல்டோட விலை கொஞ்சம் ஏறி இருக்கலாம். ஸோ நம்ம 5 கிராம் அப்படிங்கிற கோலை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் சேமித்தோம் அப்படின்னா தான் விலை ஏறினாலும் நம்ம அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அமௌண்ட் இன்றைக்கி ரேட் படி கால்குலேட் பண்ணால் ரூ. 30,500 ஆகுது. அண்ட் இது கூட ஒரு ரூ. 1,500 எக்ஸ்ட்ராவாக நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து விலை ஏறுச்சு அப்படின்னாலும் நமக்கு யூஸ் ஆகும். இல்லை கம்மியாகவே இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அதிகப்படியான கோல்டை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ₹1,500 வந்து நான் எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு ₹32,000 சேமிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ₹32,000 நம்ம சேமிக்கணும். இது வந்து நம்ம 6 மாதம், நமக்கு டைம் வந்து 6 மந்த்ஸ் இருக்குது. நான் 6 மந்த்ஸ் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக சேவ் பண்ணுறவங்களா இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், பிகினர்ஸாக இருக்கோன்றவங்களுக்கு ஷார்ட் டைம்லேயே நம்ம அந்த கோலை ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸே தனி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நமக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்குள்ளே வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி அதிகமாக சேமிக்கணும் அப்படின்றப்ப நம்மளோட கோலை வந்து ஷார்ட் டைம்னா வச்சுக்கிட்டு ஒரு 6 மாதத்துலேயே நம்ம சேமித்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கே கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளால் ஈஸியாக இன்னும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட சின்ன துவக்கம் தான் நமக்கு பெரிய சேமிப்பை உருவாக்கி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மாக சேவ் பண்ணி முதல்ல உங்களுக்கு பிடிச்ச பொருள், தேவையான திங்ஸை வாங்குங்க. அந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு அதிகமாக திரும்ப சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம 6 மாதத்துல இந்த ₹32,000 சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும், அதாவது 6 மாதத்துல ₹32,000 சேமிக்கணும். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நமக்கு பணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32,000 டிவைட் பை 6 மாதம் போட்டோன்னா ₹5,333 ஆகுது. ஒரு மாதம் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய பணம் இது. ஒரு சிலர் வந்து என்னால் டெய்லி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு இந்த அமௌண்ட் ₹5,333 எடுத்து வைக்கணும். இது ஆடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ₹5,500 நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு மாத சம்பளம் வருது அப்படிங்கிறப்ப மாதம் முதல்லையே நீங்கள் வந்து இந்த ₹5,500 எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ட் டேர்ம் கோலுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கிற பணம். அண்டு இல்லை டெய்லி நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ₹178 எடுத்து வச்சிங்கன்னா நம்ம இந்த கோலை ரீச் பண்ண முடியும் 6 மாதத்தில். ஸோ ₹178 நீங்கள் எடுத்து வைக்கணும். இதுவும் ஆர்டர்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு ₹180 அப்படின்னு நீங்கள் டெய்லி எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக 5 கிராம் கோல்டை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி வாரம் வாங்கணும்னு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 7 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணுறப்ப ஒரு வாரத்தில் நீங்கள் ₹1,250லேருந்து ₹1,300 வரைக்கும் சேவ் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்ம 6 மாதத்தில் 5 கிராம் கோல்டு அப்படிங்கிற இலக்கை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டெய்லி சேவ் பண்ண முடியுமா, மாதமாக வாரமான்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் 6 மாதத்தில் 5 கிராம் கோல்டு வாங்க முடியும். அண்டு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நான் வந்து கோல்டு காயினாக வாங்குறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, 1 கிராம் அளவுக்கு வாங்குற அளவுக்கு காசு சேமிச்சிட்டிங்க அப்படின்னா தங்கத்தோட விலை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கே கூட போய் சேர்த்து வச்சிருக்க பணத்தில் 1 கிராம் வருதோ 2 கிராம் வருதோ எவ்வளோ கிராம் வருதோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நமக்கு இப்போ கோல்டோட ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னா அதில் 1 கிராம் கோல்டு வாங்க முடியும்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது வருது, இப்போ தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ நீங்கள் கோல்டு காயினே வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு சில கடைகளில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த டைமில் என்ன ஆஃபர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேமித்த பணத்தில் நீங்கள் உடனே போய் வாங்கிக்கலாம். தங்கத்தோட விலை கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கிட்டப்ப நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் கழிச்சு தான் நான் ஒவ்வொரு மாதம் போய் வாங்க முடியாது, அப்பப்போ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க 6 மாதம் சேர்த்து வச்சு மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் 6 மாதம் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட்டு சேருது. இப்போ ₹5,500 உங்களால் ஒரு மாதம் ஃபுல்லாக சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை நீங்கள் வந்து ஆர்டியில் போடலாம். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி இருக்குது, 6 மாதம் ஆர்டி. ஸோ நீங்கள் மாதம் போகலனாலும் ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் பேங்க்கில். ஸோ நீங்கள் 6 மாதம் ஆர்டி ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் இந்த பணத்தை வந்து ஆர்டியில் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ 6 மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க் பொறுத்து 5 to 6% வரைக்கும் நமக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த பணம் வந்து ஒரு ₹100, ₹200, ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் நமக்கு அது வந்து பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள்
ஆர்டியில் போட்டுட்டு 6 மாதம் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கூட நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேமித்து நம்ம தங்கத்தை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது என்ன ஆஃபர் இருந்தாலும் இந்த மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வாங்குறப்ப நம்மளோட மணி ஒவ்வொரு ரூபாய்க்கான வேல்யூவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.